காலை டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி தோசையும் ரெடி பண்ணியாச்சு. தம்பிக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலுன்றதுனால மதியமாக சமைச்சிக்கிறது. இப்போல்லாம் டெய்லி ஒரு மினி விலாக் போடுறது கூட விருப்பம் இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்றக்காக எப்படா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவோன்னு ஒரு ஆர்வத்தில் போடுவேன். வியூஸ் குறைஞ்சிட்டே போகிறதுனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு நினப்பு இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனலை விட்டுறக்கூடாது, டெய்லி ஏதாவது ஒன்று போட்டாகும் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே போராடி தான் அந்த 1000 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணியிருக்கமேன்னு தான் வீடியோ போடாமல் இருக்க முடியலை. உருளைக்கிழங்கு மசியலுங்க, கடலைப்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கி விட்டுவோம். நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா இந்த உருளைக்கிழங்கு மசியல் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.